அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், கத்தருக்குள்ள நீங்க மனமகிழ்ச்சியோட இருக்கும் பொழுது, கத்தரை நீங்க பிரியமாய் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, எப்பேற்பட்ட பிரச்சனை உங்க வாழ்க்கையில நடந்தாலும் சரிங்க, யாரு உங்களை எதிர்த்தாலும், யாரு உங்களை இக்னோர் பண்ணாலும், யாரு உங்களுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்தாலும், கத்தருக்கு நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, கத்தரை இறுக பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில செழிப்பான காரியங்களை நீங்க பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையுடைய பாதையை மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இதுவரை கண்ட எகிப்தியனை இனி உன் வாழ்க்கையில நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அவருடைய வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உங்க வாழ்க்கையில நடக்குங்க. அந்த வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படணும்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றதை விசுவாசிங்க. God bless you.